कलाकार के शताब्दी समारोह की ओर से त्रिची दक्षिण जिले नगर व्यापार टीम की ओर से शिक्षकों की भागीदारी के साथ त्रिची के काजा मलाई क्षेत्र में एक निजी विवाह हॉल में एक व्याख्यान कार्यक्रम आयोजित किया गया था। इस अवसर पर जिला अध्यक्ष बालाजी ने स्वागत भाषण दिया। अध्यक्षता जिला संगठन सेंथिमल सेल्विन और नगर संगठन सर्वनन ने की। इसके अलावा जिला टीम लीडर, उप आयोजक, नगर टीम उपनेता, सहायक आयोजकों ने मोर्चा संभाला। इस टॉक शो में विशेष आमंत्रित सदस्य के रूप में स्कूल शिक्षा मंत्री अंबिल महेश पोयामोजे में बोलते हुए मंत्री अंबिल महेश कलाकार की शताब्दी मनाने के इस क्षण में एक वर्ष में 100 कार्यक्रम आयोजित किए जाने चाहिए। हर्षोल्लास के साथ कार्यक्रम आयोजित किए जा रहे हैं। हमारे मुथम्मल विद्वान के लिए न केवल 100 कार्यक्रम बल्कि सैकड़ों अन्य उनके काम और प्रयासों का पूरी तरह से वर्णन नहीं किया जा सकता। 1980 के बाद जब डीएमके सत्ता में आई तो उसने तमिलनाडु को आपूर्ति की जाने वाली आवश्यक खाद्य वस्तु की मात्रा आधी कर दी। इस संबंध में कई बार पत्र लिखने के बावजूद भी कोई बदलाव नहीं हुआ। वह उस समय सबसे पहले कलाकार ने ही तमिलनाडु में मानव श्रृंखला के विरोध की घोषणा की थी। उस घोषणा को सुनकर केंद्रीय मंत्री उनसे व्यक्तिगत रूप से मिले और कहा कि 1-2 महीने में स्थिति थोड़ी बदल जाएगी और चले गए। जब पत्रकारों ने इस बारे में सवाल किया तो उन्होंने विरोध जारी रखने की घोषणा करते हुए कहा कि हम जो रकम मांगेंगे वह नहीं देंगे, लेकिन रकम कम कर देंगे। तब भी कलाकारों ने केंद्र सरकार का विरोध किया था। आज भी हमारे मुख्यमंत्री निडर होकर केंद्र सरकार का विरोध कर रहे हैं। इसलिए उन्होंने कहा हमें उनका हाथ मजबूत करना चाहिए और आने वाले संकट में उनका करीबी साथी बनना चाहिए। इस कार्यक्रम में जिला संघ शहर क्षेत्र बरूर निगम प्रशासकों और स्थानीय निकायों के प्रतिनिधियों की टीमों में आयोजकों ने भाग लिया। செய்திகளை இங்கே சொல்வதற்காகத்தான் இங்கே நம்முடைய டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் போன்றவர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆக அவர் எந்த புள்ளி விவரத்தோடு சொல்கிறாரோ, அவர் ஐயா அப்துல் கலாம் அவரோடு பணியாற்றும் போது இருக்கின்ற ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் பகிர்ந்து கொள்கிறாரோ, அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக நீங்கள் அதை கருதுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். குறிப்பாக கல்வியாளர்கள் என்று வரும்பொழுது முத்தமிழ் கலைஞர் அவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி மாணவர்கள் என்று வரும்பொழுது அதை தன்னுடைய உயிர் மூச்சாக கருதியவர். சொல்வதற்கான 1989ஆம் ஆண்டு ஏறத்தாழ ஒரு 13 ஆண்டு காலம் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது அன்றைக்கு வந்த ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு. உதாரணத்துக்கு நம்முடைய ஒன்றிய அரசு நமக்கு ஒரு 80 டன் அரிசி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த அரசாங்கம் நமக்கு வழங்கியது வெறும் 40 டன் தான். அது எண்ணெய் வழங்குவதாக இருந்தாலும் சர்க்கரை வழங்குவதாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு தட்டுப்பாடு நிலவிய காலம். உடையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைய ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். அதற்கு எந்த பலனும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவரையும் ஒரு தந்தி அனுப்ப சொல்கிறார் ஒன்றிய அரசுக்கு. தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அனைவரும் தந்தி அனுப்புகிறார்கள். அதற்கும் எந்த பயனும் இல்லை. இப்படி ஒன்றிய அரசை ஒவ்வொரு முறையும் அவர் வலியுறுத்திய பொழுது கேட்கக்கூடிய அந்த உணவு பற்றாக்குறை தொடர்ந்து நீடித்துக் கொண்டேதான் இருந்தது. உடனடியாக நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை மனித சங்கிலி என்கின்றதை அன்றைக்கு அறிவிக்கிறார் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் மாநில உரிமைகள் பறிப்போகும் பொழுதுலாம் எப்படி குரல் கொடுக்கிறாரோ, 13 ஆண்டு காலம் கழித்து வந்திருக்கின்றோமே, ஒன்றிய அரசோடு இணக்கமாக போயிடமே என்றெல்லாம் நினைக்கவில்லை நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள். என்ன ஆனாலும் சரி, நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்ற அன்றைக்கு உரிமை பொருளை எழுப்பிய ஒரு முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். இப்படி எந்த ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் என்று அறிவித்ததற்கும் எந்த பலனும் இல்லை. ஆனால் அன்றைக்கு அமைச்சராக இருந்த சுப்ராம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞரை தலைமை செயலகத்தை சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல படிப்படியா கொஞ்சமா நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போனது பிறகு பத்திரிகையாளர்லாம் கேட்கிறாங்க, உங்களுடைய ஆர்ப்பாட்ட அறிவிப்பை பார்த்துட்டு இன்றைக்கு மத்திய அமைச்சர் வந்து உடனே பேசிட்டு போயிருக்கிறாரு, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லியிருக்கிறார். அந்த அளவு என்பது நம்முடைய மக்களுக்கு பத்தாது, அதனால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவித்து மனித சங்கிலியை தன்னுடைய தலைமையிலே சென்னை மாவட்டத்திலே அன்றைக்கு தொடங்கினார். அப்படி பார்த்த பொழுது ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம்
மிகவும் கோபப்பட்டார்கள். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படவில்லை. எனக்கு என் மக்கள் முக்கியம், என் தமிழினம் முக்கியம், என் தமிழ்நாடு முக்கியம் என்று அன்றைக்கு தைரியமாக நின்ற தன்மான தலைவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்கின்ற அந்த பெருமை நம் அனைவருக்குமே உண்டு. இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒன்றிய அரசு நம்மை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து விலகி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த காலத்திலும் அப்படி உணவு பற்றாக்குறை இருந்த காலத்திலும் அப்போ ஒரு விமர்சனம் வந்தது. இதுவரைக்கும் நம்முடைய மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், கண்டிப்பாக நம்முடைய கலைஞர் ஆட்சியை நிறுத்தி விடும் என்று எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உணவு பற்றாக்குறை இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அறிவித்தது வெறும் பெயரளவு சத்துணவு, அது முறையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாரத்திற்கு ஒரு முட்டையை நான் சேர்த்து தருகின்ற அந்த இக்கட்டான நேரத்திலும் வழங்கியவர் தான் நம்ம முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படி தொடர்ந்து தன்னுடைய நிர்வாக திறமையின் மூலமாக அன்றைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பற்றாக்குறை, அது நிதி பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, உணவு பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீட்டு எடுத்துக் கொண்டவர் நம்ம முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆக அவருடைய புகழை போற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ இந்த 100 நிகழ்ச்சி பட்டாது, இன்னும் 100 ஆண்டு அவருடைய நிகழ்ச்சியை நாம் போற்றுகின்ற வண்ணம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதற்கான பணியில் ஈடுபடும். ஆக அந்த விதத்தில் அவருடைய புகழை உலகில் வருகை தந்திருக்கின்ற